நம்ம எல்லாரையுமே பெருமையா உலகத்தோட ஸ்டேஜில் நிற்க வச்ச விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, முடிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயற்கை நம்ம என்னதான் மனுஷன் என்னெல்லாமோ பண்ணாலும் அதை விட பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த இயற்கை நிலாவில் ஒரு வேலையை பார்த்துருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தினால நம்மளோட பிரக்யான் ரோவரும் சரி விக்ரம் லேண்டரும் சரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நாட்டோட இஸ்ரோ நம்மளுக்கு ஒரு ட்வீட் மூலியமா சொல்லியிருக்காங்க. பட் தேர் இஸ் ஒன் பட். செப்டம்பர் 22 இவங்க மறுபடியும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி மரணத்திலேருந்து ரீசரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி மறுபடியும் செப்டம்பர் 22 நம்ம முதல்ல இருந்தே பேசிதானே நினச்சி அது ஒரு 10 நாள் 14 நாள் இருக்கும் அப்படின்னு தானே சொன்னோம். ஒரு 10 days ஆகியிருக்குது போய் இறங்கி இதோட முடிவுக்கு வர்றது தானே சரியான விஷயம். இதனை புதுசாக மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்காங்க ட்விஸ்ட்டை நம்மளுக்கு இஸ்ரோ. அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே மிகப்பெரிய சம்பவம் தான். ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன? இப்போ விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் எங்கே இருக்குது, முடிவுக்கு வருதுன்னா அது எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி மறுபடியும் ஒரு செப்டம்பர் 22 கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு உயிர் தெழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு சிம்பிளான ஈஸியான புரிதல்ல இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. நம்மளுக்கு எப்படி ஸ்ரீலங்கா ட்ரிப் முடிவுக்கு வந்துச்சோ அதே மாதிரி நிலாவில் பிரக்யான் அண்ட் விக்ரம் லேண்டரோட ட்ரிப்புக்கும் முடிவு வந்துருச்சு. பட் எதனால அது மறுபடியும் திருப்பி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றோம், எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோங்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் நிலாவில் பிரக்யானுக்கும் விக்ரமுக்கும் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக சேரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் MG ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம், விக்ரம் லேண்டரும் சரி பிரக்யான் ரோவரும் சரி, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப் விஷயம். விக்ரம் லேண்டர் தான் நிலாவில் போய் இறங்குச்சு. அந்த இறங்கின ஒரு பர்டிகுலர் மிகப்பெரிய லேண்டர்ல இருந்து வெளியே ஒரு 27 கிலோ சின்ன பையன் தான், ஒரு குழந்தை மாதிரி. அந்த சின்ன குழந்தை தான் பிரக்யான் ரோவர். பிரக்யான் ரோவர் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம இங்கேருந்து பிளான் பண்ண பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நிலாவில் நடத்தி இருக்குது. இன்ஃபேக்ட் நிலாவோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பல மீட்டர்ஸ் அது சுற்றி வந்திருக்குதுங்கிற மேப்பை கூட இப்போ ரீசெண்டாக இஸ்ரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்துக்கு போகுது. பிரக்யான் ரோவர் நான் சொல்கிறேன். ஸோ விக்ரம் லேண்டர் போய் இறங்குது, அதுலேருந்து வெளியே வர பிரக்யான் ரோவர் ரொம்ப தூரத்துக்கு போகுது, வெஸ்ட்டை நோக்கி போகுது. அப்படி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல குழி இருக்கிறத பார்க்குது, அப்புறம் மறுபடியும் டேர்ன் பண்ணுது. இது எல்லாத்தையுமே அது தனியாக மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் ஏஐ மூலியமாக யூஸ் பண்ணியிருக்கு. அதுவே உள்ளுக்குள்ள குழி இருக்குது, ஓகேங்க போவேணாம், இன்னொரு பாதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குது. ஆப்சல்யூட்டாக நம்ம என்னென்ன நிலாவில் செய்யணும்னு நினச்சோமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஸ்டடியாக இது நடந்திருக்குது. எங்கேயுமே எந்த கோளாறுமே கிடையாது. விக்ரம் லேண்டரும் சரி பிரக்யான் ரோவரும் சரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகி இருக்குது. இப்போ விக்ரம் லேண்டரில் நம்ம வச்சிருந்த ஃபியூவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் இறங்குறப்போ அது மறுபடியும் தன்னை ரீபொசிஷன் பண்ணி இறங்குச்சு. ஸோ ரீபொசிஷன் பண்ணுறப்போ ஃபியூவல் கொஞ்சம் அதிகமாக பேர்ன் ஆகும் நம்ம எதிர்பார்க்கறத விட. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர்ன் ஆகி தான் அது இறங்குச்சு. நம்ம அன்னைக்கு லேண்டிங் அப்போமே ஒரு வீடியோவில் கூட பார்த்தோன்னா அது அப்படியே அல்டிடியூட் இறங்கிட்டே இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறிட்டு ரீபொசிஷன் பண்ணிட்டு மறுபடியும் இறங்குற ஒரு பர்டிகுலர் காட்சியை நம்ம எல்லாருமே லைவாக பார்த்துருந்தோம். ஸோ அது தன்னைத்தானே மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஃபியூவல் பேர்ன் ஆகும். கரெக்டாக அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகி இருக்குது. அது பேர்ன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பிரக்யான் ரோவர் வெளியே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி முடிச்சிருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 days நிலாவில் எந்த ஒரு புள்ளியிலையுமே சூரிய வெளிச்சம் இருக்கும். நம்ம போய் இறங்குறது ஒரு லூனார் டேல், அதாவது நிலாவில் பகல் நேரத்தில் தான் போய் நம்ம இறங்கியிருக்கோம். நம்மளுக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா சன் செட் ஆயிடும். ஆனால் நிலாவில் 14 நாட்கள் கழிச்சு தான் சன் செட் ஆகும். ஆனால் சன் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 14 நாளுக்கு சூரிய வெளிச்சமே படாது, கம்ப்ளீட் டார்க்னஸ் அரௌண்ட் ஆயிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ்ல நிலாவோட டெம்பரேச்சர் -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சூடா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது போகுது 150 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அதே மாதிரி கோல்ட் ஆகிறதுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த நம்ம பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் இப்போ இருக்கிற இடத்துல நம்ம இங்கேருந்து அனுப்புறப்பமே நம்ம பிளான் பண்ணது அந்த சன்லைட் இருக்கிற நேரத்தில், அதாவது நிலாவில் பகல் நேரத்தில் இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான். 10 நாட்கள் சூப்பராக எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ணி முடிச்ச காரணத்தினால இப்போ இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர்ல இருந்து ஒரு ப்ராப்பர் தூரத்தில் ஒரு சூரியனை பார்த்து இருக்கிற திசையில் ஸ்லீப் மோடுக்குள்ளே என்ட்ரா இருக்குது. அதே மாதிரி விக்ரம் லேண்டரையுமே நாங்கள் ஸ்லீப் மோடில் போட போகிறோம். ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனிமல்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் பார்ப்பீங்க, இந்த அண்டார்டிகா ஆர்டிக்லலாம் இல்லை சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
பனியிலேயே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து உறைஞ்சு போயிடும். சில முதலைங்கள்லாம் வந்து உறைஞ்சு போன வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படியே உறைஞ்சு போயிருக்கும். மாசக்கணக்காக வந்து அதுக்கு வந்து எந்த விஷயமும் தேவையில்லை. அந்த வின்டர் எக்ஸ்ட்ரீமாக வரப்போ சில கரடிகள் கூட வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிடும். அந்த தூக்கம் வந்து மறுபடியும் சன்ரைஸ் வந்த உடனே மறுபடியும் எந்திரிச்சு போகும். அந்த ஹைபர்னேட் மோடுங்கிறது எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கிறப்போ பேசிக்கான உடம்புக்கு தேவையான பொருட்களை மட்டும் பர்ன் பண்ணிட்டு அது அப்படியே தூக்கத்தில் இருக்கும். மறுபடியும் சூரியன் வந்ததுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து எந்திரிச்சு வேலை பார்க்கும். மனுஷங்க நைட்டு தூங்குற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம விக்ரம் லேண்டரையும் சந்திராயனோட பிரக்யான் ரோவரையுமே வந்து ஸ்லீப் மோடுக்குள்ளே போட்டோம் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் லைக்லி ஓகேவா 90% வந்து 90%ங்கிறது நானா குத்து மதிப்பாக சொல்கிறேன். பட் இது வரைக்கும் சயின்டிஸ்ட் பேசினதில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இது மறுபடியும் ரீசரெக்ட் ஆகி வரதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிருக்குங்கிறதுனால இந்தியாவிலே வந்து அதாவது எர்த்தில் நம்ம இது அங்கே அனுப்புறதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். 200 டிகிரி செல்சியஸில் -200 டிகிரி செல்சியஸில் இது சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்கு பிரக்யான் ரோவருக்கும் விக்ரம் லேண்டருக்கும் சில டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ there may be chances of it surviving. ஒருவேளை சர்வைவ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இது ரொம்ப ரேண்டமான சாய்ஸ் தான். நம்மளுக்கு வந்து இது மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி ஒரு வேளை அது சர்வைவ் ஆயிடுச்சுனால் அது ரன் ஆகிறதுக்கு ஃபியூவல் வேணும்ல, அதுக்கு தேவையான பேட்டரிஸில் வந்து சார்ஜ் இருக்கணும்ல. ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட் சார்ஜில் இருக்குது. பிரக்யான் ரோவர் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையுமே வந்து விக்ரம் லேண்டருக்கு அனுப்பிச்சிருச்சு. விக்ரம் லேண்டர் அது கலெக்ட் பண்ண டேட்டாவும் பிரக்யான், ஏன்னா பிரக்யான் ரோவர் டேரெக்டாக எர்த்தை கான்டாக்ட் பண்ண முடியாது. பிரக்யான் ரோவர் வந்து கிட்ட இருக்கிற விக்ரம் கிட்ட தான் பேசிக்க முடியும். ஸோ பிரக்யான் ரோவர் வந்து இந்தியாவிலேருந்து ஆப்சல்யூட்லி கட் ஆஃப். ஆனால் அது உயிரோட இருக்குன்னா நம்மளுக்கு விக்ரம் லேண்டர் சொல்லி தான் தெரியும். அது எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே விக்ரம் லேண்டர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணிருக்குது. ஸோ இப்போ அது வந்து மறுபடியும் உயிர் தெழுந்து வர முடியுமா? ஏன்னா அடுத்து வந்து இது கம்ப்ளீட்டாக சில்னஸ் வந்துடும். நான் சொன்ன மாதிரி -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறப்போ அந்த பேட்டரிஸ் அதில் சார்ஜ் எப்படி நிற்குது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தாங்குதா, மேபி ஸ்லைட் சான்ஸ் இருக்குன்னு இஸ்ரோ நம்புறாங்க. ஸோ இந்த ஸ்லைட் சான்ஸ் இருக்குங்கிற காரணத்தினால அதை ஹைபர்னேஷன் மோடில் போட்டிருக்கோம், ஸ்லீப் மோடில் போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டு அதை வந்து பிரக்யான் ரோவரை பொசிஷன் பண்ணதையும் சொல்கிறாங்க. பிரக்யான் ரோவர் வந்து ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் தூரம் ட்ராவல் கொண்டு போயிட்டு அதை ப்ராப்பராக நிலா வந்து முதல் சன்லைட் வந்து விழுந்துச்சுன்னா மேக்ஸிமம் சன்லைட் எந்த இடத்துல படுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பிரக்யான் ரோவரோட சோலார் பிளேட் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் பிரக்யான் ரோவர் வந்து கம்ப்ளீட்டாக சோலார் மூலியமாக ரன் ஆகிற ஒரு விஷயம். கரெக்டாக. ஸோ சூரிய வெளிச்சத்தில் தான் அது ரன் ஆகும். ஸோ செப்டம்பர் 22 இப்போ எங்கே பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் இருக்கோ அதே இடத்துக்கு சூரிய வெளிச்சம் வந்து படும். மோஸ்ட்டாக பிரக்யான் ரோவரும் சரி விக்ரம் லேண்டரும் சரி உயிர் தெழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் there is a outside chance அப்படிம்பாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு மைனர் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே கடவுள்கிட்ட தான் விட்டுறணும்னு சொல்லி டாக்டர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, வந்தால் வரலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது, அது சர்வைவ் ஆயிருக்குது. ஸோ இந்த தடவை மேபி சர்வைவ் ஆகலாங்கிறதுக்காக எல்லா டேட்டாவுமே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதை அந்த இடத்துல ஸ்லீப் மோட்ல இப்போ வச்சிட்டோம். இது வந்து 22 சன்லைட் வந்ததுக்கப்புறம் மேபி அந்த சூரிய வெளிச்சத்தை மறுபடியும் கிராஸ் பண்ணி இது வரைக்கும் அந்த கோல்டு எல்லாத்தையுமே சர்வை பண்ணும். முதல்ல வந்து இது எந்த அளவுக்கு உறைஞ்சு போகுதுன்னா நமக்கு தெரியாது. சூரிய வெளிச்சம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி விக்ரம் லேண்டர், ஏன்னா பிரக்யான் ரோவர் மட்டும் சரியாயிட்டு விக்ரம் லேண்டர் வந்து ஒர்க் ஆகலைன்னா அப்பவும் பிரச்சனை. ஏன்னா விக்ரம் லேண்டர் வந்து நம்ம கிட்ட பேசாது. நான் சொன்ன மாதிரி பிரக்யான் ரோவர் தான் பேசும். ஸோ பிரக்யான் ரோவர் வந்து விக்ரம் லேண்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், விக்ரம் லேண்டர் வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை வந்து செப்டம்பர் 22 இருக்குது. ஸோ அந்த நொடியோட நம்ம இஸ்ரோ வந்து இன்னைக்கு பை பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எர்த்துக்கிட்டையும் பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் அதான் இந்த ஸ்லீப் மோடுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அட் திஸ் பாயிண்ட் எவ்வளோ ஒரு மொமெண்டஸான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து உலகத்தில் பேசாத ஆட்களே கிடையாது. இந்தியா வந்து சவுத் போல் ஆஃப் மூனில் போய் இறங்கிட்டாங்கன்னா, சவுத் போல்னா எக்ஸாக்ட் சவுத் போல் இல்லை, சவுதர்ன் போல் ரீஜன். ஏன்னா சவுத் போல்னா அப்படியே நட்ட நடுவில் போய் இறங்கியிருக்கணும், அங்கே போய் நம்ம இறங்கல, சதர்ன் போல் ரீஜனில் நான் இறங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல போய் இறங்கியிருக்காங்கன்னு பேசினதுக்கு எல்லாமே காரணமாக இருந்த 2 உயிரில்லாத எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்து ஏதோ உயிர் இருக்கிற யாரையோ பற்றி பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அங்கே ஏற்பட்டிருக்குது. பட் உயிர் இல்லாத இந்திரன் படத்தில் காமிக்கிற மாதிரி 2 ரோபோ, சிட்டி ரோபோ 2.0 மாதிரி வந்து அங்கே 2 ரோபோ நின்றுட்டு இருக்குது. அந்த ரோபோ வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போகுது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்த லூனா 25 வந்து 1 வருஷத்துக்கு ரன் ஆகும். நாங்கள் அதில் வந்து ஆல்ரெடி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து அவங்க டிசைன் பண்ணதே அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு வரப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து சில வேலைகள் வந்து அந்த லூனா 25 பண்ணிக்கும். அந்த வேலைகளை வச்சு வந்து அது வார்மாகவே வச்சுக்க முடியும் தன்னைத்தானே. அது கம்ப்ளீட்டாக கோல்டுக்குள்ளே போகாது. இருக்கிறதுலே அந்த -200 டிகிரி செல்சியஸை வந்து லூனா 25 கம்ப்ளீட்டாக ஃபேஸ் பண்ணாத மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து அதில் ஒர்க்கில் இருக்குது, அது இன்னும் நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக கைக்கு வரலங்கிற காரணத்தினால அதை நம்ம வந்து இந்த தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. இன் ஃபியூச்சர் மிஷன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளோ பயங்கரமான சம்பவங்கள் அங்கே வந்து சல்ஃபர் இருக்குதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், அங்கே நிலநடுக்கம் வந்திருக்கிறத நம்மளுக்கு எடுத்து சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் சயின்டிஸ்ட்னால அங்கே போய் இறங்க முடியுங்கிறத வந்து உலகத்துக்கு முன்னாடியே காமிச்சிருக்குது. இது வரைக்கும் எந்த நாடும் பண்ண முடியாததோ பண்ண
நம்ம பிரக்யான் ரோவருக்கும் விக்ரம் லேண்டருக்கும் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், இதை நம்ம தான் வாசிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் பிரக்யான் ரோவர் கிட்டையும், அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி, நிலாவில் இங்கேருந்து அனுப்பப்பட்டு எத்தனையோ லட்ச கிலோமீட்டர் தள்ளி தனியாக அவ்வளோ பெரிய ஒரு நிலாவில் டஸ்ட்டுக்கு நடுவில் 200 டிகிரி செல்சியஸ் குளிருக்கு நடுவில் -200 டிகிரி செல்சியஸ், இப்போ 150 டிகிரி செல்சியஸ் வெயில பார்த்துருச்சு, அடுத்த எக்ஸ்ட்ரீம் குளிருக்குள்ளே ஒரு குழந்தைய வெளியே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது வந்து கோத்ரூ பண்ண போகுது. விக்ரம் லேண்டரும் கோத்ரூ பண்ண போகுது. இஸ்ரோ முடிகிறப்போ ஒருவேளை அது உயிர் வரவில்லை என்றால், அது வந்து ஒருவேளை ரிசரெக்ட் பண்ண முடியலைன்னா இந்தியாவோட நினைவாக அது எப்போவுமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதோட மரணத்துக்கு அப்புறம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, பிரக்யான் கிட்ட உங்களால் பேச முடியும்னா, பிரக்யான் அந்த குட்டி ரோவர் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விக்ரம் லேண்டர் கிட்ட என்ன சொல்லுவீங்க? அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஆப்வியஸான கொஸ்டின், உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து சரியா இல்லையான்னு சொல்லி செப்டம்பர் 22 தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு நாஸ்ட்ரடமஸாக இருந்தீங்கன்னால், இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுங்களேன். பிரக்யான் ரோவரும் சரி, விக்ரம் லேண்டரும் சரி, மறுபடியும் உயிர் தெளிந்து வரும்னு நினைக்கிறீங்களா? ஆர் இதோட அது ஹிஸ்ட்ரி புக்கில் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், குட் நைட், பிரக்யான் அண்ட் விக்ரம்.